ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 7வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். பாராசர்யவசஸ் சரோஜமமலம் கீதார்த்த கந்தோட்கடம் நானாக்யானஹ கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன சத்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜ கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தின் மகிமையை பற்றி கூறுகிறது. பாராசர்யவச சரோஜ மமலம், அதாவது பராசர முனிவரின் மகனான, பராசர முனிவரின் குமாரனான வேதவியாசரின் வார்த்தைகளிலிருந்து தோன்றிய ஒரு தாமரையாக இருப்பது மகாபாரதம். கீதார்த்த கந்தோட்கடம், அதாவது இந்த பாராசரியன், அதாவது பராசரரின் புதல்வனின் வார்த்தைகளிலிருந்து தோன்றிய தாமரையான மகாபாரதத்திற்கு பகவத்கீதையிலிருந்து தான் நறுமணம், வாசம் கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. நானாக்யானஹ கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம். இந்த மகாபாரதம் என்னும் தாமரையில் பலவிதமான பல கதைகள் உள்ளன. இந்த கதைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் பலவிதமாக இருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் பகவானான பரமாத்மாவான விஷ்ணுவுடன் சம்பந்தப்பட்டதாக உள்ளன. அதனால் ஹரியுடன் சம்பந்தம் உள்ள கதைகளை ஹரிகதைகள் என்று கூறுவோம். லோகே சஜ்ஜன சத்பதை ரஹரஹா பேபீயமானம் உதா, அதாவது பகவானிடம் சரணாகதி செய்த, பகவானிடம் சரணமடைந்த பக்தர்கள் தேனீக்களை போல இந்த மகாபாரதம் என்னும் தாமரையை, பகவத்கீதையிலிருந்து வாசத்தை பெற்ற தாமரையை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பூயாத் பாரத பங்கஜ கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. கீதையிலிருந்து வாசத்தை பெற்ற தாமரையான மகாபாரதம் பாராசரியன் என்று அழைக்கப்படும் பராசரனின் குமாரனான வேதவியாசரின் வார்த்தைகளிலிருந்து தோன்றிய தாமரை பலவிதமான ஹரிக்கதைகளை தன்னுள் வைத்து கொண்டிருக்கும் தாமரை. கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே, கலியுகத்தில் செய்யும் அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 7வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.